ட்ரேடர் வணக்கம். நான் வெங்கட். இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3 மினிட்ஸில் வச்சுக்கிறேன். ஓகே, நேற்று இந்த ரெசிஸ்டண்ட் வரதுக்கு ட்ரை பண்ணால் க்ளோஸ் ஆகிறப்ப, ஆனால் வர முடியல. இதோட க்ளோஸ் வச்சு நேற்று க்ளோஸ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இன்றைக்கி ஒரு சின்னதாக கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை கட் பண்ணி போக முடியல. அப்படியே போயிருந்தாலும் இங்கே ரெசிஸ்டன்ட் இருக்குது. இதை தாண்டினா தான் நம்ம ட்ரேட் எடுத்துருக்க முடியும், கால் ட்ரை பண்ணியிருக்க முடியும். ஆனால் இந்த ஓப்பன் கேண்டிலோட ஹையை கட் பண்ணல. இருந்தாலும் மார்க்கெட் அப்படியே கீழே வர ஆரம்பித்தான். எது வரைக்கும் வருவான் அப்படின்னா இது வரைக்கும் வருவான்னு நம்ம எதிர்பார்த்தோம். இதுக்குள்ளே நம்ம என்ன ட்ரேட் எடுத்தோம், ஆப்ஷன் பேங்க் நிஃப்டியில் புட் ஆப்ஷன் என்ன ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் 1 மினிட்டாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டு இன்றைக்கி இந்த 10:22க்குள்ளே டைம் பார்த்தீங்கன்னா 10:22 இதுக்குள்ளே மார்க்கெட்டு எப்படி எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. இந்த 3 நாளாக திங்கள், செவ்வாய், புதன் பாருங்கள், இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. இந்த 3 நாளாகவே இன்னைக்கு சத்து 4வது நாளாக இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த சப்போர்ட்டோ இல்லை இந்த ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணால் தான் மார்க்கெட்டு பெருசாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுக்குள்ளே தான் இன்றைக்கி ட்ரேட் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். இந்த ஹையை உடச்சி மேலே போகல, அப்படியே மேலே போயிருந்தாலும் கேப்பு கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம ட்ரேட் எடுத்துருக்க முடியாது, ரெசிஸ்டண்ட் இருக்குது. இதை கட்டாயம் மேலே வச்சுருக்கணும். அப்போ இங்கேருந்து லோ வந்துட்டுருக்கான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல மறுபடியும் ப்ரீவியஸ் கேண்டலோட ஹை மறுபடியும் லோ வைக்கிறப்ப நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கோம். என்ன நடந்துன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் 50,300 புட் எடுத்திருக்கேன். என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு வச்சுருக்கோம் 635 என்ட்ரி. 100 பாயிண்ட் டார்கெட் வச்சுருக்கேன், 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். என்ட்ரி கிடைக்குமா என்னன்னு பார்க்கலாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் 9:45 ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தது. பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரேட் எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 10:06 பார்க்கலாம் வாங்க. உண்மையிலே 3 நாளாக ஒரு நல்ல ப்ராஃபிட்டு, 100 பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம். இன்றைக்கி ட்ரேடு இல்லை, காலையிலேருந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம செட்டப் பிரகாரம் என்ட்ரி கிடச்சிருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம் இருங்க. ஒரு நல்ல மூமெண்ட், ஒரே சூப்பர். எவ்வளோ மூமெண்ட் போயிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரே கேண்டில் 100 பாயிண்ட் பக்கம் வந்துச்சு. நம்ம டார்கெட்டு பக்கம் வந்துடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 86 பாயிண்ட்டுக்கு மேலே வந்துருக்குது. அப்பா, ஒரு நல்ல மூமெண்ட்டு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு க்ளோஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லை வெயிட் பண்ணி டார்கெட் அடிக்கிட்டோம். 90 பாயிண்ட் நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். டார்கெட்டை அடிக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏன்னா இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு கேண்டில் வச்சுருந்தான். ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே 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 டார்கெட் 10 க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு 90 பாயிண்ட் போதும் அப்படின்னு நம்ம டார்கெட் வந்துடுச்சு அப்படின்னா தாராளமாக க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரலாம். இல்லை தாண்டி போகணும் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் தூக்கி மேலே வச்சுட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே எவ்வளோ முடியுதோ அந்த கேண்டிலையும் நம்ம கேப்சர் பண்ணலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த லோலேருந்து நம்ம எடுத்துருப்போம். நல்ல ஒரு மூமெண்ட்டு. நம்ம பாருங்க, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட்டுக்கு மேலே 34 பாயிண்ட் கொடுத்தான். நம்ம மெதுவாக நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ கீழே வந்துட்டான். இதுதாங்க, பொறுமையாக இருந்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மூலிமா ஒரு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தினமும் இதோட 4வது நாள் நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருப்போம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் மூலிமா ட்ரேட் எடுத்து அதில் உங்களோட நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். உண்மையிலே 4 நாள் இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கோம். 400 பாயிண்ட்டு 90 பாயிண்டில் கட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். நாளைக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. அதனால் நாம் பயந்துக்கவே தேவையில்லை. நாளைக்கு என்ட்ரி நல்ல பர்ஃபெக்டான என்ட்ரி இருந்தால் எடுக்கலாம், இல்லைன்னா நம்ம ட்ரேட் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போயே நம்ம 20%க்கு மேலே நம்ம ரீச் பண்ணிட்டோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் ப்ராஃபிட் பண்ண முடியும். நன்றி.